வியாதி பெயர் சொல்லி திட்டிய SSI 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரல். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதவி வகித்து வரும் உதவி ஆய்வாளர் கோவிந்தன் SSI மீது சாதி பெயரை சொல்லி திட்டியதோடு ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டதாகவும் அதற்கான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் சண்முகவேல் புகார் தெரிவித்துள்ளார். 2025 ஜூலை 18ஆம் தேதி அதிகாலை 4:50 மணி அளவில் சண்முகவேல் ஓட்டும் கார் கலசப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆற்றுப்பாலத்தில் விபத்துக்குள்ளாகியது. அந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வாகனத்தின் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்த போதிலும் வழக்கு பதிவு மற்றும் விசாரணையை முறையாக செய்யாமல் சம்பந்தப்பட்ட SSI சாதி பெயரை கேட்டும் திட்டியும் சட்ட ரீதியான நடவடிக்கையை தவிர்த்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இல்லப்பா 3 பேருக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா? 3 பேருக்கு ஆதார் கார்டு பேர் எழுதி கையெழுத்து போட்டு ஃபோன் நம்பர் எழுதி ஆதார் ஒரு 5-7 ரூபாய்க்கு தான் ஒரு 1000 மட்டும் நாளைக்கு வரப்போ முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறேன் சார். வேலை மட்டும் காசுக்காக வேலையை சீக்கிரம் முடிக்கிறது, காசு இல்லாத முடிக்கிறது, இந்த ரூபாயை வச்சு அந்த வேலையை முடிக்கிறது பெரிய குற்றப்பொம்பு. அவனையாவது வரவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சு தான் வேலையை முடிக்கிறேன். நான் விட்டு போனால் அடுத்த வேலை பிடிச்சி ஆகணும். அந்த வேலையை நிர்பந்தம் எல்லாமே ஓடி இருக்காங்க. இதுக்கே அவன் டிரைவர்னால எதாவது நான் போட்டு கொடுக்குறேன். இப்போ அவன் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிட்டு நாளைக்கு ஐராய்டு போட்டாரா, நாளைக்கு பார்க்குறாரா, நாளாக பார்க்குறாங்க. ஆமாம், போட்டு வாங்க ஏற்பாடு போட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆதார் கார்டில் 3 பேர் ஃபோன் பண்ணுறாங்க. சரி. சம்பவத்துக்கு பிறகு ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:49 மணிக்கு சண்முகவேல் போளூர் DSP அலுவலகத்திற்கு நேரில் தொலைபேசியில் புகார் அளித்தார். ஆனால் அதனை தொடர்ந்து எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை. மாறாக சம்பந்தப்பட்ட SSI, நீ யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பந்தமாக FIR, CSR மற்றும் ME ரிப்போர்ட் கேட்டு சண்முகவேல் அணுகிய போது SSI கோவிந்தன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். உடனடியாக வழங்க முடியாத நிலையில் முதலில் 5,000 ரூபாய் மற்றும் பின்னர் 2,000 ரூபாய் என மொத்தம் 7,000 ரூபாய் கொடுக்கப்பட்டும் மீதமுள்ள 3,000 ரூபாய் வழங்கப்படாத காரணத்தால் அவரது ஆவணங்கள் இன்னும் கையளிக்கப்படவில்லை. புகார் அளிக்க நேரில் வந்தபோது டீ வாங்கி வா என கூறி அவமதித்த சம்பவமும் இந்த முறைகேட்டில் இடம்பெற்றுள்ளது. மிரட்டல்களாலும் அதிகார படியோடுகளாலும் பயந்த சண்முகவேல் 1 வாரத்துக்கும் மேலாக பொதுவாக புகார் கொள்ளாமல் இருந்ததாகவும் கூறியுள்ளார். தற்போது வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் அவர் வெளியிட்டுள்ள தகவல்கள் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகிவிட்டது. காவல்துறை உயர் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.